பெரியமான இந்த சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பார்த்துட்டு வருகிற அந்த ஒரு ரோம ஸ்டடியில நம்ம 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஸோ பார்த்தோம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. இந்த வசனம் பேசுது, தேவன் இவ்வளோ பெரிய இரக்கம் பண்ணியிருக்கிறாங்க, ஆகையினால தேவனுடைய ஒரு மாபெரும் செயல் நம் கிட்ட காணப்படுகிறதுனால அந்த ஒரு காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அந்த செயல் என்னவென்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் அல்லது நம்முடைய ஜீவன் அது பலியாகக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இந்த ஒரு ஏற்பாடானது ஏதோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது அது ஏதோ நம்ம அன்னைக்கு ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஜீவ பலி என்பது அது தினமும் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. பேப்டிசம் அன்னைக்கு நம்ம என்னதான் பண்ணிட்டோம்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கையானது ஜீவ பலி என்பது அது நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. அந்த ஜீவ பலி நமக்குள்ள நடக்குது, அது தேவன் நம்ம கிட்ட அங்க பண்றாங்க. அப்போ அது எப்படி பண்றாங்க என்று நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம தேவனுடைய சித்தம் செய்வதற்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? தேவ சித்தம் செய்ய வந்திருக்கும் போது இப்ப நம்ம என்னதான் செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்மளால கரெக்டா பர்ஃபெக்டா நம்ம செய்ய முடியுமான்னு நம்மளால முடியாது. ஆனா நம்ம படிக்கிறோம், செய்கையும் விருப்பத்தையும் நம்ம உண்டாக்குகிறவர் யாருன்னா நம்முடைய தேவன் தான் இல்லைங்களா? இந்த அழைப்புல ஓட வைக்கிறது தேவன் தான், நம்ம பலின் வாழ்க்கைய வாழ வைக்கிறதும் தேவன் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் நம்மளைய என்னென்ன சூழ்நிலைகளுக்குள்ள எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள அனுமதிக்கிறாரோ, உட்புகுத்துறாரோ, நாம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஒப்பு கொடுக்கும். அதாவது உடன் நிக்கணும், கூட நிக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கும். இது தாங்க தேவன் நம்மகிட்ட அருமையா கேட்கக்கூடிய விஷயம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரி ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது. பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியாயப்பிரமாணத்துல பாக்குறோம், இந்த காலை பலி கர்த்தர் இயேசு குறிக்குது. செலுத்துறவர் யாருன்னா பிரதான ஆசாரியன், அவர் குறிக்கிறாரு. கர்த்தர் இயேசு தான், பட் புது சிருஷ்டி. இப்ப எப்படி கர்த்தர் இயேசு அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் பலி செலுத்தினார், அது காலையுடைய பலி. ஆனா தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆட்டுக்கடா பலி குறிக்குது சபை. அப்போ சபையுடைய இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை பலி செலுத்தணும். ஆனா அது செலுத்துற வேலை யார் பண்றாருன்னா, நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியன் தான் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் யாரு குறிக்கிறாருன்னா, அதுவும் இயேசு தான் குறிக்கிறாரு. அப்ப இயேசு தான் நம்மளை என்ன பண்றாருன்னா பரிசுத்தமாக்குறாரு. அப்ப கர்த்தர் இயேசு நம்மளை பரிசுத்தமாக்குறதுனால அவர் தான் நம்ம வாழ்க்கைய பலியின் வாழ்க்கை செய்ய அவர் என்ன பண்றாருன்னா நம்மளைய சில அனுபவங்களுக்குள்ள நடத்துறாரு. அப்ப நம்ம என்னதான் பிரதர் செய்யணும் கேட்டா, அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய தரக்கூடிய நம்ம அனுமதிக்கக்கூடிய அனுபவங்களுக்கு, ஏன்னா தெரியும் இந்த சூழ்நிலைகள் மத்தியில தான் நம்ம பலியின் ஜீவியம், நம்முடைய ஜீவியமானது பலியாகும். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு நடத்துதலுக்கு ஒத்துழைக்கணும், உடன் நிற்கணும். அந்த ஆடு பிரதானாசரின் கையில இருக்கணும். அந்த ஆடு ஓடக்கூடாது சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம தெளிவா அவங்க புரிஞ்சுட்டோம்னா, இதுதான் பவுல் வசனம் 1-2 பேசுற. ஏன்னா ஒரு பக்கம் உலகம் இல்லைங்களா, உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? உலகம் சொல்லுது அதுக்கு ஒரு வேஷம் இருக்குது. இந்த உலகத்துக்கு ஒரு 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 விஷயம் இருக்குது இல்லைங்களா, வேஷம் இருக்குது. சோ அதனுடைய காரிய பார்க்கும்போது அதை நம்மை ஜீவ பலியாக பண்ண விடுறதில்லை, ஜீவனை பலியாகக்கூடிய வாழ்க்கை வாழ விடுறதில்லை. எனவே அந்த உலகத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஒத்து போகிறவர்களாக இருக்காம தேவனுடைய சித்தம், தேவனுடைய நன்மையான சித்தம், தேவனுடைய நன்மையான விருப்பம், அது நல்ல பரிபூர்ணமான சித்தம்,
அதை நன்கு புரிந்து கொண்டு இன்னதென்று புரிஞ்சிட்டு நம்முடைய சிந்தை அது புதிதாகணும். நம்முடைய சிந்தை நாளுக்கு நாள் அது பரிசுத்தமாகணும். அப்படி ஆகும்போது தான் நமக்குள்ள ஒரு மறுரூபமாகுதல் நடக்கும். அப்ப மறுரூபம் என்பது அது நமக்குள் நடக்குது. ஆனா வெளிய உலகம் அதனுடைய வேஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுதுன்னா இழுக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் எதற்காக நம்மை அழைச்சிருக்கிறார், நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் எப்படித்தான் உறுதி செய்ய முடியும்னா, தேவனுடைய மாபெரும் வேலையானது நமக்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த வேலையில நம்ம உட்படுத்த வேண்டியதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியம், விஷயம், நமக்கான ஒரு விஷயமா அங்க இருக்குது. சகோதர சகோதரர்களே, இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டோம்னா, இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா 3ஆம் வசனத்துக்கு நம்ம வரலாம். இப்போ 3ஆம் வசனம் பவுல் என்ன பேச ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3ல இருந்து அந்த அதிகாரம் முடிக்க பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயம் பேச. இன்னும் சொல்லணும்னா வசனம் 3ல இருந்து 8 வரைக்கும் நம்ம பிரிச்சோம்னா, பரிசுத்தமாகுதல் தேவன் தான் பண்றாரு நமக்குள்ள. பரிசுத்தமாகுதல் நடக்குது நம்முடைய சிந்தையில. இந்த ஒரு பரிசுத்தமாகக்கூடிய இந்த ஒரு காரியத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு தேவனுடைய பிளான் என்னன்னா, நம்முடைய பூமிக்குரிய ஜீவியமானது பலியாகும். இதுதான் தேவனுடைய பிளான். அப்போ ஒரு பக்கம் பூமிக்குரிய ஜீவியம் பலியாகணும், இன்னொரு பக்கம் நம்முடைய சிந்தை புது சிருஷ்டி அது வளரணும், நாளுக்கு நாள் வளரணும். பட் இந்த ஒரு திட்டமானது தேவன் நமக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இந்த திட்டத்துல இதுதான் திட்டம் ஆக்சுவலி. பட் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தேவன் நமக்குள்ள எக்ஸிக்யூட் பண்றார், எப்படி அதை நடைமுறைப்படுத்துறார், இது எப்படி நடைமுறைக்குள்ள நம்ம கொண்டு போறோம், நமக்குள்ள எப்படி இந்த ஒரு விஷயமானது நடக்குது அப்படின்னு நாம கண்டுபிடிக்க பிரயாசம் எடுத்தோம்னா, ஏன்னா இது தெரியாம இருக்கக்கூடாது இல்லைங்களா? எப்படி பரிசுத்தமாகுதல் நடக்குது நமக்குள்ள, சிந்தை புதிதாகணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பூமிக்குரிய ஜீவியமானது மனுஷிக ஜீவியமானது பலியாகணும். இது பிளான். பட் இந்த பிளான் எப்படி நடக்குது, தேவன் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்குள்ள, அது தெரியாம இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா இது நம்ம சொந்த ஞானத்துல சொந்த புரிதல்ல நம்மளா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தோம்னா அது நம்மளே ஏமாத்துற மாதிரி. அப்ப தேவனுடைய ஏற்பாடு என்ன, தேவன் எப்படி இந்த பிளானை எப்படி நமக்குள்ள வச்சிருக்கிறாங்க, எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்பதை முதல்ல ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இவரா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, நான் 53 கிளாஸ் கேட்டுட்டேன், உடன்படிக்கை பண்ணிட்டேன், இனி நான் பலியின் வாழ்க்கை அல்லது அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை நான் எப்படி வாழணும்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன் என்று அவராகவே சொந்த ஞானத்துல தனக்கு எது சரியா இருக்கும் என்பதை அவராகவே புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்களா, சொந்த ஞானத்துல அவர் இருப்பார் என்றால் கண்டிப்பாக அவருக்குள்ள பரிசுத்தமாகுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏற்கனவே பார்த்தோம், பரிசுத்தமாகுதல் என்பது தேவன் நமக்குள்ள பண்றாருன்னா நம்ம என்னதான் செய்யணும்னா, தேவனுடைய ஏற்பாடுகளுக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேவன் என்ன பண்றார் அதுக்கு நம்ம சப்மிட் பண்ணும், ஜஸ்ட் சப்மிட் பண்ணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் தான் பவுல் 3ஆம் வசனத்துல பேசுறாரு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஏற்பாடு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்காம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எவனானாலும் சரி, அந்த வார்த்தையை பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்கன்னா, எவனானாலும், உங்களில் எவனானாலும், நீங்க யாரு வேணும் நினைச்சுக்கோ, சபையில எல்டர்ஸா, டீகன்ஸா, இல்ல சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகளா, பாயிண்ட் என்ன, தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும்.
அன்பானவர்களே, இந்த 3ஆம் வசனம் பேசுது ரொம்ப ஒரு டீப் பாயிண்ட்ஸ். பவுல் தெளிவா சொல்றார். இத கூட நான் சொல்றேன்னா, எனக்கு என்ன தேவன் கிருபை பண்ணிருக்கிறாரு, அந்த கிருபையினால் நான் சொல்றேன். எனக்கு அருளப்பட்ட கிருபை. இப்ப பவுலுக்கு என்ன தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரு? அன்பானவர்களே, பவுல் இப்படிப்பட்ட காரியங்களை பேச போறாரு. ஆனா இதெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, இது கூட எனக்கு அருளப்பட்ட கிருபையினால நான் சொல்றேன். ஏதோ நானா சொந்தமா, நான் என்னுடைய சொந்த ஞானத்துல இல்ல என்னுடைய திறமையில அப்படி சொல்றத வச்சுக்காதீங்க. நாம ஒரு சில காரியம் சொல்றோம்னா அந்த சொல்றதுக்கு முதல்ல தகுதி இருக்கணும். அந்த தகுதி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கிருபையாக. பவுலுக்கு என்ன தகுதி இருக்குது? சபைக்கு போதிக்கிறதுக்கு, சபைக்கு சில சட்ட விதிமுறைகளை, சில ஒழுங்குகளை சொல்றதுக்கு பவுலுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது, அல்லது என்ன தகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்குது. சோ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்ன தகுதி பவுலுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்? அது கூட அது கிருபையா கொடுத்திருக்கிறார், அருளப்பட்ட கிருபை. சோ என்ன விஷயம்? ஏன்னா அந்த ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் சபைக்கு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சில அதுக்கப்புறம் பேசுறாரு. அப்ப என்ன ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும், பவுல் அவர் ஒரு அப்போஸ்தலன். பவுல் ஒரு அப்போஸ்தலன். அன்பானவர்களே, இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். பவுல் ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலனுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்குது என்று கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு அப்போஸ்தலருக்கு சில விசேஷ அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார். பேதுரு சொல்றாருன்னா கேட்டுக்குவாங்க, யோவான் சொல்றாருன்னா கேட்டுக்குவாங்க. நடுவுல பவுல் பாதியில வந்தவர் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவோட கூட இருந்தவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது, கர்த்தர் இயேசு கூட இல்லாத ஒருத்தர் நபர் இப்போ கர்த்தர் இயேசு அவரை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தும் போது யாரும் அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கொள்வாங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, நான் அப்போஸ்தலன், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் என்பதை தெளிவா சொல்லிடுறார். எனவே அதுவே எனக்கு கிருபை தான், எனக்கு அருளப்பட்ட கிருபை. எனக்கு அருளப்பட்ட கிருபை நான் சொல்றேன். என்னன்னா இப்பதான் சொல்றாரு, தயவு செய்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி அவங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. இது ஏன் சொல்றாரு தெரியுங்களா? ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்தமாகுதல் தேவன் தான் பண்றார் நமக்குள்ள. எப்படி பண்றாரு, என்ன விதம் பண்றாரு, என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியாம நீங்களா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை என்ன வேண்டிய லெவலுக்கு மேல நினைச்சுக்கிட்டு பிரயாசம் எடுக்காதீங்க, முயற்சி எடுக்காதீங்க, அதுக்கான விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க உங்களை நினைக்கிற லெவலுக்கு மிஞ்சி நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற வகையில தான் பிரயாசம் எடுப்பீங்க. சகோதர இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு சீரியஸான பாயிண்ட் தெரியுங்களா? ஆக்சுவலி இது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஜெனரலா உலகத்தில் இருக்க எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட்டும் அவரவர் தான் எண்ண வேண்டிய அளவு என்ன, நான் எந்த அளவுக்கு எண்ணணும்ன்ற ஒரு தெளிவான அறிவு அவசியம். இப்போ வேர்ல்டு வைடு விட்டுருங்க, இப்போ இந்த குரூப்ல நம்ம இருக்கிறோம், ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த 10 பேருக்குள்ள நமக்குள்ள அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் நம்மளை பத்தி எண்ணணும். எண்ணக்கூடாதுன்னு சொல்லலப்போ, கண்டிப்பா நம்ம எண்ண வேண்டிய அளவுக்கு எண்ணணும். ஆனா எப்படி எண்ணக்கூடாது? மிஞ்சி போகக்கூடாது, அளவுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஆக்சுவலி பவுல் எதனால இப்படி பேசிட்டு வர்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. தேவன் பாத்தீங்கன்னா சபை என்பது ஒரு என்னங்க, தேவனுடைய சபை. இவங்களைத்தான் தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்குறாரு இல்லைங்களா? ஆக்சுவலி சபை இந்த பூமியில இருக்கும் போது
அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சில ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஏற்பாடு பரிசுத்தமாகுதல்ல ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பரிசுத்தமாகுதல் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு விஷயத்துல சபை இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினரும் தேவன் எப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கேற்றபடி தன்னை குறித்து தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும். இப்படி சொல்லிட்டு பவுல் ஒரு லைன் பேசுறார் பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. தேவன், அன்பானவர்களே, இந்த பாயிண்ட் கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஆர்குமெண்ட் பண்றதுக்கு வேலை இல்லை, சண்டை பண்றதுக்கு வேலை இல்லை, தாழ்மையில ஒத்துக்கணும். இதுதான் உண்மை. என்ன தெரியுங்களா? அவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவனுக்கு என்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு? விசுவாசம் இல்ல, விசுவாச அளவு. ஏன்னா இந்த வசனம் பேசுறது தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கானா? இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா விசுவாசத்துக்கு ஒரு அளவு போட்டோம்னா எல்லாருக்கும் ஒரே அளவுல இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பதில் சகோதரர்களே, ஆன்சர் ஒரே அளவான்னு கேட்டா இல்லை. என்ன பிரதர் இது? எல்லாரும் ஒரே விசுவாசத்துல இருக்கோம். விசுவாசம் ஒரே விசுவாசம் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா விசுவாசத்தின் அளவு என்று எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஒண்ணு இல்லை. இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல தான் விஷயமே இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினரும் கண்டிப்பா தேவன் இந்த உலகத்தினின்று நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். எல்லாரும் ஒரே கிளாஸ் தான் கேட்டோம், 53 கிளாஸ் கேட்டோம். எல்லாரும் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லும் போது நம்மள விசுவாசத்தின் அளவு என்ற விஷயம் பாத்தீங்கன்னா மாறுபடுது. சரி, இதுக்கு யார் காரணம்? ஏன் நமக்குள்ள விசுவாசத்துல அளவு மாறுது? எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, ஏன் அளவு விசுவாசம் உங்களுக்கு இல்ல, ஏன் அளவு விசுவாசத்தை விட உங்களுக்கு அதிகமா இருக்குது? இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? யார் காரணம்? வசனம் சொல்லுது, தேவன் தான் அவனவனுக்கு அந்த விசுவாசத்தின் அளவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. விசுவாசம் பகிரப்பட்டிருக்கிறது அளவுக்கு தகுந்த மாதிரி. தேவன் ஒருத்தருக்கு அதிக விசுவாசம், ஒருத்தருக்கு கொஞ்சம் விசுவாசம், இன்னொருத்தருக்கு இப்படி என்ன பண்றாருன்னா விசுவாசத்துல அங்க மாறி மாறி வச்சிருக்கிறாரு. என்ன பிரதர் இது? எப்படி புரிஞ்சுக்கலாம்ன்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு விஷயம் பார்க்கலாம். எதனால இப்படி தேவன் நமக்கு பண்ணார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவன் சும்மாலாம் பண்ண மாட்டார் இல்லைங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்குமா இல்லைங்களா? அது என்ன காரணம் பார்க்கலாம். ஆனா அது என்ன காரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இந்த வசனத்துல படி பார்த்தோம்னா கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ சபை நம்ம கூடி வரோம், ஞாயிற்றுக்கிழமை கூடி வரோம். கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வர சண்டே நீங்க கூடி வரும்போது சபையில இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிக்கு ஒரு பார்வை பண்ணுங்க. ஒரு பார்வை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. கொஞ்சம் அவங்க முகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரூத்துக்கு வந்த டைம், இப்ப வரைக்கும் ட்ரூத்ல இருக்கிறது, இந்த நேரம் மட்டும் அவங்க சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய பூமிக்குரிய சூழ்நிலைகள் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி நிலைகள் கொஞ்சம் கூர்ந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் ஒரு ஃபீலிங் வரும். ஏதோ ஒரு காரியத்துல டிஃபரன்ஸ் வரும். அது எந்த பாயிண்ட்னா விசுவாசம். எல்லாருக்கும் தேவன் மேல விசுவாசம் இருக்குது, கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குது, சத்தியத்தின் மேல விசுவாசம் இருக்குது. பட் பாயிண்ட் என்னன்னா அளவு தான். எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்கானா? கண்டிப்பா நம்மள
சில பிரதர்ஸ் இருப்பான், சில பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பான், விசுவாசத்துல ரொம்ப அதிகமா இருப்பான், விசுவாசத்துல ரொம்ப அதிக அளவுல இருப்பான். இன்னும் சில பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் விசுவாசத்துல குறைவு காணப்படும். அதனால அவங்க கொஞ்சம் தடுமாறுவாங்க, பலவீனம் அடைவாங்க இல்லைங்களா? பட் விசுவாசத்துல அதிகமா இருக்கிறவங்க மற்றவர்களை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் முன்னேறிட்டே இருப்பாங்க. தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இப்படித்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. பட் விசுவாசம் சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், விசுவாசம்னா எந்த விசுவாசம், அதுக்கு ஒரு விஷயம், அது ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? ஏன்னா விசுவாசம் என்பது பல வகை இருக்குது. நம்ம எதை விசுவாசிக்கிறோம், என்னவென்று விசுவாசிக்கிறோம். பவுல் இங்க பேசுற விஷயம் ஜெனரலா பேசுறாரு. எதை பத்தி பேசுறாருன்னா, நம்முடைய அனுதின விசுவாசம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதல். என்ன சொல்லுன்னா, நம்முடைய பரிசுத்தமாகக்கூடிய இந்த ஒரு காரியத்துல தேவன் என் வாழ்க்கையில எப்படி என்னை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை நான் எந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற வகையில தேவன் மேல விசுவாசமும் வச்சுக்கிட்டு அந்த விசுவாசத்துல அதிகமா இருப்பேன். இன்னொரு பக்கம் சில பேர் தேவன் என்ன பண்றாருன்னே புரிஞ்சுக்க முடியல பிரதர். என்ன விஷயம், தேவன் என்ன செய்யறார், என்ன நடத்துறாரு, எப்படி நம்மளைய பரிசுத்தமாக்குறார், அது சரியா புரிஞ்சுக்காதனால ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் எப்படித்தான் இருக்கும், கம்மியா தானே இருக்கும். அதனால சில நேரங்கள்ல சோர்ந்து போயிடுவாங்க, இல்ல கொஞ்சம் பேக் அடிப்பாங்க, இல்ல கொஞ்சம் பயம் வரும், கவலை கூட வரும். பாருங்க, இப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியமா இருக்கு இல்லைங்களா? அப்ப விசுவாசம் தேவன் மேல அபரிவிதமாக இருக்கணும்னா, கர்த்தர் மேல, அவருடைய நடத்துதல் மேல அதிகமா இருக்கணும்னா, இப்ப அந்த அளவுக்கு விசுவாசம் நம்ம வைக்கணும்னா என்ன செய்யணும், என்ன பண்ணுனா விசுவாசம் அதிகரிக்கும்? இப்ப நம்ம பாக்குறது விசுவாசம் அதிகரிப்பதற்கு என்ன பிரதர் செய்யணும், அது சொல்லுங்க. உண்மைதான் பிரதர், எனக்கு விசுவாசம் கொஞ்சம் அப்பப்போ கம்மியாயிருது, சோர்ந்து போயிடுறேன், போராட்டங்கள் மத்தியில, சில பலவீனமான நேரங்கள்ல, அப்போ விசுவாசம் கொஞ்சம் கம்மியாயிருது. அதனால நான் தேவன் கிட்ட நான் ஜெபத்துல போறதில்ல, ஸ்டடி பண்றதில்ல, அப்புறம் படிக்கிறதில்ல, பிரதர் சிஸ்டர்ஸ் கூட நான் கான்டாக்ட் வச்சுக்கிறத கம்மி பண்ணிட்டேன். காரணம், எனக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்குது எனக்கு புரியல பிரதர். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, தேவன் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அவருடைய ஏற்பாடு என்ன என்பதை சரியா புரிஞ்சிக்காதனால அதன் விளைவாக விசுவாசம் கம்மியா இருக்குது. ஆக்சுவலி தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெளிவா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதன் மத்தியில அவர் விசுவாசம் அதிகமா தான் வைப்பார். அதனால அவரு சோர்ந்து போனாலும் மறுபடியும் பலன் அடைவார், தொடர்ந்து இந்த ஓட்டத்துல ஓடிட்டே இருப்பார். அப்படி இருக்கும் போது அன்பானவர்களே, இந்த 3ஆம் வசனம் பேசுது, தேவன் நமக்கு விசுவாசத்துக்கு அளவு வச்சிருக்கிறார். இப்ப பார்க்கலாங்களா? இப்போ விசுவாசம் அளவை அதிகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் கேள்வி. இதை மட்டும் பார்த்து இந்த கிளாஸை முடிச்சிடலாம், சின்ன கிளாஸ். விசுவாசம் தான் என்ன? தேவன் மேல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதல் மேல, அவருடைய ஏற்பாடுகள் எப்படி தேவன் நடத்துறாரு. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேவன் நடத்துற விதமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதர்ஸ்க்கு ஒரு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் திண்டுக்கல்ல கான்சென்ட்ரேட் பண்ணேன். பிறந்தது ஒரு இடம், ட்ரூத் கிடைச்சது திண்டுக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திருச்சி போனேன், அங்க ஒரு 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப புதுக்கோட்டையில் இருக்கிறேன். எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல, எதுக்கு நான் இங்க இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியும், தேவன் அவருடைய நடத்துதல், அவருடைய ஏற்பாடுகள், அவருடைய காரியங்கள் ஒண்ணு இருக்குது, கண்டிப்பா இருக்குது. ஆனா அதை எந்த அளவுக்கு நான் உள்வாங்கி இருக்கிறேன், எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை பொறுத்து தான் நான் விசுவாசமா இருப்பேன் எல்லா சோதனைகள் மத்தியில, எல்லா போராட்டங்கள் மத்தியில. ஆனா ஒருவேளை தேவனுடைய நடத்துதலை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்காம, ஆக்சுவலி தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் என்பதை சரியா புரிஞ்சுக்காம விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு விசுவாசம் என்ன ஆகும்னா கம்மி ஆயிடும். நான் சொல்றது அன்றாட வாழ்க்கையில அனுதின விசுவாசம்.
சகோதர சகோதரி, இந்த பாயிண்ட் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அவரவர் தன்னை பத்தி என்ன வேண்டிய அளவுக்கு எண்ணணும். எனக்கு என்ன இருக்குது விஷயம். செகண்ட் பாயிண்ட், நான் எந்த அளவுக்கு விசுவாசத்துல அளவுல இருக்கிறேன், எந்த விசுவாச அளவுல இருக்கிறேன், ஏன் குறைவா இருக்குது. காரணம், உண்மையான காரணம் என்னன்னா, தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஏற்பாடு என்ன, பரிசுத்தமாகுதல் பற்றின தேவனுடைய ஏற்பாடு என்ன, அதை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால. சோ அப்போ விசுவாச அளவை அதிகரிக்கணும்னா அப்ப என்ன பண்ண அதிகரிக்கும் பிரதர்? ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இப்ப விசுவாச அளவு ஏன் குறையுன்னு பார்த்தாச்சு. இப்ப அளவு அதிகரிக்கணும்னா என்ன பண்ணா, அது என்ன தெரிஞ்சுட்டா நமக்கு விசுவாசம் அதிகரிக்கும்? ஏதாவது கெஸ் பண்றீங்களா? என்ன பண்ணா விசுவாசம் அதிகரிக்கும் தேவன் மேல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, அனுதின விசுவாசத்துல? அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ கண்டிப்பா நீங்க அது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. விசுவாசம் பத்தி நம்ம ஏற்கனவே இதே ரோமர்ல படிச்சோம். எப்படி ஒருத்தருக்குள்ள விசுவாசம் வருது வசனம் படிச்சோம். அது கேள்வினால வருதாம். கேள்வினா என்ன? கேள்விப்படுறது. எதை கேள்விப்படுறது? தேவனுடைய வார்த்தைகளை கேள்விப்படுறது. கரெக்டுங்களா? இப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேள்விப்படணும். இப்படி அர்த்தம் என்ன? தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம். தேவனுடைய நன்மையும், நல்ல நன்மைனா என்னங்க? நல்ல, அதே நேரத்துல தேவனுக்கு அது பிரியம். தேவன்னா இதுதான் கரெக்ட், இப்படி பண்ணத்தான் கரெக்ட்னு சொல்லி தேவனுக்கு பிரியமும், அதே நேரத்துல அது பரிபூர்ணமான சித்தம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய நன்மையான அல்லது நல்ல, அல்லது அதே சமயத்துல பிரியமுமான, அதே சமயத்துல பரிபூர்ணமான சித்தம். என்ன சித்தம்? பரிசுத்தமாகுதல். நம்மை பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் படிச்சோம் இல்லைங்களா? அது நன்மையானது பிரதர், அது நல்ல சித்தம் பிரதர், அது தேவனுக்கு பிரியமானது பிரதர், இதுதான் கரெக்ட் பிரதர். அதே நேரத்தில் அது தேவனுக்கு அது பரிபூர்ணமான சித்தமா இருக்குது. அதை இன்னதென்று, அந்த சித்தத்தை இன்னதென்று பகுத்தறிகிறதுனா என்னங்க? புரிஞ்சுக்கிறது. அப்ப எப்படிதான் புரிஞ்சுக்க முடியும்? கேட்கணும், 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 வசனங்களை கேட்கணும், பாடங்களை கேட்கணும். தேவன் இந்த பாடத்தினால என்ன புரிய வைக்கிறார், நமக்கு இந்த பாடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம். அப்படி கேட்டாதான் அந்த விஷயம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள போகும், இருதயத்துல உணரப்பட முடியும். அப்படி இருதயத்துல உணர்ந்தாதான் விசுவாசமே வரும். புரிஞ்சுங்களா? அப்ப விசுவாசம் எனக்குள்ள அதிகரிக்கணும்னா கேட்கணும், படிக்கணும். அப்ப ஒருத்தர் கேட்கணும்னா கண்டிப்பா பிரசங்கம் பண்ணிக்கிறவன் வேணும். அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிறவன் வேணும்னா ஒருத்தர் அனுப்பப்படணும். இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய சத்தியங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு கேட்ட விஷயங்களை உணர்றோம், சரியா உணர்றோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த காலில கேட்டு இந்த காலில் வர்ற வாய்ப்பு நிறைய இருக்குங்க. எத்தனை சப்ஜெக்ட் ட்ரூத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை சப்ஜெக்ட் கேட்டிருப்போம். ஆனா இத்தனை சப்ஜெக்ட் கேட்டோம், எத்தனை சப்ஜெக்ட் இந்த காலில வந்து இந்த காலில் போயிருக்கு, எத்தனை சப்ஜெக்ட் இருதயத்துக்குள்ள உணரப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எந்த அளவுக்கு உணர்றோமோ அப்பதான் விசுவாசம் என்பது வரும். நம்ம அழைப்புடைய நோக்கம் இதுதானா? தேவன் இப்படித்தான் அழைச்சிருக்கிறாரா? இந்த அழைப்புல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குதா? அப்ப தேவன் எப்படி நடத்துறாரு? அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நாம தேவனுக்கு அந்த வகையில விசுவாசத்தோட நாம ஒப்பு கொடுக்க முடியும், விசுவாசத்தை ஒப்பு கொடுக்க முடியும். ஆனா நம்ம மத்தியில எல்லாரும் ஒரே மாதிரி கேட்கிறோமா? ஒரே மாதிரி கேட்டு உள்வாங்குறோமா? இருதயத்துல அதை கொண்டு போறோமா என்று கேட்டா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட் நம்ம ஒரு 10 பேர் கேட்கிறோம். 10 பேருமே கேட்ட பாடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்ல வரார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் எஃபர்ட் போடுறோம்.
எத்தனை பேர் எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான், நல்லா கவனிங்க, விசுவாசமே வரும். நம்ம சரியா எஃபர்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தேவன் என்னதான் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கொடுப்பார். ஏன்னா தேவன் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த அறிவை, அந்த ஞானத்தை அட் அ டைம்ல கொடுக்க மாட்டார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லைட்டா கொடுப்பாங்க. அதை எந்த அளவுக்கு கேட்டு உள்ள கொண்டு போய் புரிஞ்சு அதன் மேல விசுவாசம் வச்சு கிரியை நடப்பிக்கிறோம் பாக்குறாரு தேவன். கிரியை நடக்கிறோம் அப்படின்னா, அதை முயற்சிக்கிறோம் அப்படின்னா, அதை பொறுத்து இப்ப அடுத்த லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் புரிதலை தருவார். அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப அது உள்வாங்கி அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பிரயாசம் எடுக்கும் போது அப்ப தேவன் என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பார். இப்படித்தான் தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு புரிய வைக்கிற விஷயத்துல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தேவன் கொண்டு போறார். ஆனா எதை பொறுத்து? கேட்ட விஷயத்துக்கு நாம எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்கிறோம் அதை பொறுத்து தான். கரெக்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஏன் தேவன் அவனுக்கு விசுவாசம் விஷயத்துல அளவு கொடுத்திருக்கிறார். ஏன் ஒரு பிரதருக்கு இந்த அளவுக்கு விசுவாசம், ஏன் அந்த பிரதருக்கு விசுவாசம் கம்மியா தேவன் கொடுத்திருக்கிறாரு? காரணம் தேவன் பண்றாரு, ஆனா காரணம் யாரு? அது நம்ம தான். ஏன் ஒரு பிரதருக்கு விசுவாசம் அதிகமா இருக்குன்னா, அந்த அளவுக்கு கேட்ட விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர் கொஞ்சம் கீழ்ப்படுகிறதுக்கு பிரயாசம் எடுத்ததுனால தேவன் இன்னும் அதிகமான தம்முடைய அந்த சித்தத்தை பத்தி புரிஞ்சுக்கிற அந்த விஷயத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா, லெவல் பை லெவலா அப்படியே தேவன் கொடுக்கும் போது அவருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அந்த ஞானமும் பெருகுது, இன்னொரு பக்கம் அந்த பெருகிற ஞானத்துக்கு தகுந்த மாதிரி விசுவாசமும் வளர்கிறது. இன்னொரு பிரதருக்கு விசுவாசம் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே லெவல் இருக்கிறாரு. என்ன அர்த்தம்? போன 2 வருஷத்துல என்ன சப்ஜெக்ட் கேட்டாரு, எந்த அளவுக்கு உள்வாங்கினாரு, அதே மாதிரிதான் இப்பயும் உள்வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னும் ஃபுல் புரிஞ்சுக்கல, அது கீழ்ப்படுகிறதுக்கு பிரயாசம் எடுக்கல. பாத்தீங்களா? இப்போ விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஏன் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு விசுவாசம். காரணம் அது நம்ம போடக்கூடிய எஃபர்ட், எந்த அளவுக்கு கேட்கிறோம், எந்த அளவுக்கு உள்வாங்குறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம், அதை பொறுத்து தான் தேவன் அடுத்த லெவல் என்ன பண்றாருன்னா அது கொடுக்கிறாரு. சகோதர சகோதரியே, இதுதான், இதனால தான் விசுவாச அளவு என்பது ஒவ்வொரு பிரதர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதே போல நான் பார்த்தோம், என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி என்ன கூடாதுன்னா, சபையில் அந்தந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சில கிருபை கொடுத்திருக்கிறார். அவரவர் தங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேண்டிய அளவுக்கு எனும். ஏன் இதான் பரிசுத்தமாகுதல்ல தேவனுடைய ஏற்பாட்டை சரியா புரிஞ்சுக்கணும்ன்ற. சரி, என்ன ஏற்பாடு கொஞ்சம் சொல்லுங்க கேட்டா 4ஆம் வசனம் சொல்றாரு, ஏனெனில். அதை நான் ஏன் சொல்றேன்னா விஷயம் இருக்குன்றாரு. என்ன விஷயம் சொல்றாரு பாருங்க. ஒரு பவுல் ஒரு ஒரு உருவகம் உதாரணம் கொடுக்கிறாரு. நம்முடைய பாடியில ஒரே பாடி தான், நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அவயவங்கள் இருக்குது. ஆனா எல்லா அவயவங்கள் ஒரே வேலை செய்யாது. ஆமாவா? ஆமா. அதே மாதிரி தான் அநேகரான நாமும் கூட கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம் தான் இருக்கிறோம். ஆனா நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயவங்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லோரும் ஒரே வேலை செய்கிறவர்கள் அல்ல. இந்த பாயிண்ட் நம்ம எந்த அளவுக்கு உள் வாங்கியிருக்கிறோம் சபையாக ரொம்ப கவனிக்கும். ஆக்சுவலி சகோதரர் சொல்லி இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம எலெக்ஷன் டைம்ல அப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இல்லைங்களா? இதே காரியத்தை பவுல் 1 கொரிந்தியர்ல பேசுறாரு இல்லைங்களா? சபையில தேவன் ஒவ்வொரு அங்கத்தினரையும் என்னென்ன அவயவங்களா வச்சிருக்கிறாரு என்பதை தேவன் தான் டிசைட் பண்றார். அது எல்லாருடைய பிரயோஜனத்துக்கு என்று அவனவனுக்கு என்ன பண்றாரு தேவன் அந்த வரங்களை கொடுக்கிறார். இதான் பரிசுத்தமாகுதல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபையா இருக்கணும். சபை கூடியவர்கள் ஏன் விட்டுவிடக்கூடாது? ஏன்னா
பரிசுத்தமாகுதல் அங்க நடக்குது. நம்ம ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டியது பரிசுத்தமாகுதல்ல தேவனுடைய ஏற்பாடா இருக்குது. நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நான் நிறைய படிக்க தெரியும், நிறைய புக்ஸ் இருக்குது, உங்க சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, நான் என் வழியை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரே படிச்சுக்குவாரு, அவரே ஸ்டடி பண்ணிக்குவாரு. நிறைய வால்யூம்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, அவரே படிச்சு புரிஞ்சுக்குவாரு. ஸோ பிரதர் சிஸ்டர்ஸ் கூட அவரு ஃபெலோஷிப் வைக்க மாட்டார். ஆனா இது தேவனுடைய ஏற்பாடு இல்லை. தேவனுடைய ஏற்பாடு என்ன? சபையாக இருக்கணும். கண்டிப்பா சபை சொல்லும் போது உடன் அங்கங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய உடன் அங்கங்கள் தான் சபை. அவங்களோடு கூட நம்முடைய அந்த ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் அவயவங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்காம. என் மூலமா சபைக்கு பிரயோஜனம், சபையில் இருக்கக்கூடிய அங்கங்கள் மூலமா எனக்கு வேண்டிய பிரயோஜனம் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எக்லீசியா லெவல். இதே நீங்க கொஞ்சம் விரிவாக்குனீங்கன்னா, இதே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு லெவல் கூட இருக்கு. தமிழ்நாடு பாருங்க, தேவன் தமிழ்நாட்டுல எத்தனை பிரதர்ஸ் இருக்காங்க. இது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்பீக்கர்ஸ் தேவன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. தேவன் ஒரு ஸ்பீக்கர்ஸ் மூலமா நமக்கு வேண்டிய சத்தியங்களை கொடுக்குறான். நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இந்த ஸ்பீக்கர் தான் எனக்கு வேணும், இந்த ஸ்பீக்கர் வேண்டாம் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆனா தேவன் அப்படி பண்றது இல்லை. நம்ம ஏன் அப்படி முடிவு எடுக்கிறோம் தெரியுங்களா? காரணம், அவங்களோட ஸ்பீக்கர்ஸை பார்க்கும்போது, அவங்களுடைய ஸ்பீக்கர்ஸை பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்படியே விட்டுறோம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஏற்பாடு அப்படி இல்லை. ஸ்பீக்கர்ஸை பார்க்காது. ஒருவேளை அவங்க தப்பா கூட இருக்கலாம். அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதை கவனி. அந்த வார்த்தைகள், வசனங்கள் சத்தியத்தின்படி கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கும்போது, அது பலமூட்டக்கூடிய வகையில் இருக்கும்போது அவரை பயன்படுத்திக்கோங்க. பாருங்க, அவரை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை தேவன் அவர் மூலமா தரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. ஆனா அவரை பார்க்காது. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நல்ல ஆசீர்வாதங்கள், ஒருவேளை தேவன் அவர் மூலமா கொடுக்கிறாருன்னா அதை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கரெக்ட் ஆர் நாட்? இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் இல்லைங்களா? முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, கொரோனாக்கு முன்னாடிலாம் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் தான் எக்லீஷியா வருவாங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனா நிறைய பிரதர்ஸ் அவங்களுடைய சப்ஜெக்ட்லாம் கேட்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வர மாட்டாங்க, வரக்கான சூழலே இருக்காங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம், ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய புது பிரதர்ஸுடைய சப்ஜெக்ட்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா தேவன் அவங்க மூலமா கூட கொடுக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவங்க நம்ம எக்லீஷியாக்கு வர மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஆன்லைன்ல அவங்க பேசக்கூடிய பாடங்களை கேட்டு நமக்கு வேண்டிய பிரயோஜனம் எடுத்துக்கிறோம். இப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க அவங்கள பார்க்காதீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்துருவோம், அல்லது நமக்கு தான் இழப்பு. அவங்க எப்படியோ இருக்க போறாங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அவங்க நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள். ஒருவேளை அவர் மூலமாய் தேவன் அவரை பயன்படுத்துறார் அப்படின்னா, இல்ல அவர் மூலமாய் அவர் கருவியை தான் பயன்படுத்துவார் இல்லைங்க. தேவன் எல்லாம் கருவிதான். நீங்க கருவியை பார்க்காதீங்க. தேவன் அவரை பயன்படுத்தும் போது என்ன தேவன் கொடுக்கிறார், அதை தேவையானதை மட்டும் நீங்க எடுத்துக்கோ. சோ இதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம், ஒருவருக்கொருவர். இதை பத்தி நம்ம 1 கொரிந்தியர் ரொம்ப எலாபரேட்டா நம்ம பார்த்துக்கிறோம் எலெக்ஷன் டைம். ஏன்னா சில நேரங்களில் எனக்கு இந்த அவயம் வேண்டாம், எனக்கு அந்த அவயம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதே போல சில நேரங்களில் எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், அவரை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படியும் சொல்லக்கூடாது. சோ தேவனுடைய ஏற்பாட்டை நம்ம சரியா புரிஞ்சுக்கும் போது சகோதர சகோதரிகள், கண்டிப்பா நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இருப்போம். அதுதான் நல்ல விஷயம். பட் என்னன்னா, இதுவே ஒரு பெரிய டெஸ்டிங் தான் நம்ம நாட்கள்ல இல்லைங்களா? நமக்குள்ள பிரிஞ்சிருக்கிறது, அல்லது
சிலருடைய ஊழியங்கள் நம்ம வாங்காம இருக்கிறது. ஏன் நம்ம அவருடைய ஊழியங்கள் வாங்குறது இல்ல? நம்மகிட்ட என்ன சரியான காரணம் இருக்குது? கண்டிப்பா அந்த காரணத்தை வெளியே கொண்டு வரும். ஒருவேளை சிறந்த காரணம் என்னவா இருக்கணும்னா, அவர் பேசுறது சத்தியத்துக்கு இசைவா இல்லைங்கிறது. அவருடைய விஷயங்கள், அவர் பேசுற சப்ஜெக்ட் எதுவுமே ஆவிக்குரிய வகையில ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சரியான காரணம். ஒருவேளை வேற ஏதாவது காரணங்கள் இருந்தா அது கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆனா இது சரியான காரணமா இருக்கும். ஆனா உண்மையிலே அவற்றிலிருந்து வரக்கூடிய பாடங்கள் அல்லது ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஏதோ ஒரு நன்மைகள் தேவன் அவர் மூலமா கொடுக்கிறாருன்னா அதை நம்ம ஏன் வாங்க மறுக்கிறோம்? காரணம் அவர் சரியில்லை. அவர் இந்த ஐக்கியத்தை சேர்ந்தவர் அல்லது அவர் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறாரு. சோ நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா பைபிள்ல நிறைய அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கு இல்லைங்களா? சோ அதனால சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இல்லைங்களா அங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சோ இது நம்ம கொஞ்சம் விரிவா நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம். இப்ப இதுவே வேர்ல்டு வைடா நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அது பார்க்கலாம். உலக லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோ கண்டிப்பா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சபை ஜனங்களுக்கு இந்த பரிசுத்தமாதலுடைய விஷயத்துல வேண்டிய சத்தியங்கள் தேவன் கொடுத்துட்டே இருப்பா. யார் மூலமாவது வந்துட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்றோம் நாமோ, எந்த அளவுக்கு அதை அடைந்து அதுக்கே உரிய பிரயாசம் எடுக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்முடைய விசுவாசம் அங்க வளரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இன்னைக்கு நம்ம 5 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ தொடர்ந்து பவுல் 6 பேசுறாரு. பர்டிகுலரா எதை பத்தி பேசுறாருன்னா, சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கங்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க, தேவன் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் பரிசுத்தமாகுதலுடைய ஏற்பாடு சபைக்குள். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உட்பட்டு இருக்கும். சபையில தான் இந்த ஒரு தேவன் ஏற்பாடே பண்ணி வச்சிருக்கிறான். அதனால்தான் சபை கூடியவர்கள் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க ஏன் சொல்லியிருக்கிறார்? 2 காரணம். ஒண்ணு அன்புக்கு ஏவப்படணும், 2வது நற்கிரியைக்கு ஏவப்படும். எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த நற்கிரியைன்றது என்னங்க? நல்ல கிரியை. என்ன நல்ல கிரியை சபை கூடியவர்களுக்கு கிடைக்குது? அது நல்ல கிரியை, குட் ஒர்க். அது என்னங்க குட் ஒர்க்? படிச்சோம் இல்லைங்களா? தேவனுடைய நன்மையும், தேவனுடைய அது நன்மையான ஒரு திட்டம், நல்ல கிரியை, அத பரிசுத்தமாகுதல் சபையில தேவன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவன் அங்கங்களை என்ன பண்ணிருக்கிறார்னா, அந்தந்த அங்கங்களுக்கு விசுவாச அளவின்படி தேவன் சில வரங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு 7 வரங்கள் பத்தி பவுல் 6 பேச போறாரு. சோ நாம இத பத்தி ஏற்கனவே கேட்டிருந்தாலும் மறுபடியும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரத்துல. சோ இன்னைக்கு கேட்ட கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது கன்ஃபியூஷனான பாயிண்ட் இருந்தா கூட நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். பட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப தேவனுடைய பிள்ளைங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உண்மைதான், எல்லாரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்முடைய புரிதல்ல ஒருவேளை குறை இருக்கலாம், இல்ல நம்முடைய புரிதல்ல நிறைய கூட இருக்கலாம். பட் எப்போதுமே நிறைய இருக்கிறவர்கள் குறையா இருக்கிறவங்களை பார்த்து குறை சொல்வதோ, அதே போல குறை இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறவங்களை பார்த்து விவாதம் பண்ணுவதோ அது எந்த வகையிலுமே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்காது. சோ நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறதுனால நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி அரவணைத்து, ஒருவரை ஒருவர் சார்ந்து உற்சாகமூட்டி, ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி இந்த ஓட்டத்துல நாம் ஓடி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.